திருப்பி ரிப்போர்ட்டர் கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? இப்போ நீங்கள் அதை நினச்சி ஃபீல் பண்ணுறீங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படி போயிட்டார். வேறு என்ன கேளுங்க அப்படின்ட்டு. ஸோ அவருக்கு தெரியுது சில விஷயங்கள். ஓகே, நம்ம வரல, இவங்க 2 பேர் பார்ட்டிஸ் நடுவில் நம்ம வந்தோம்னா தோற்றுருவோம், நம்ம மேலே நிறைய பேசுவாங்க, நம்மளை தப்பாக பேசுவாங்க, நம்ம அதை நல்லா தாங்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும். பட் இருந்தாலும் அது வெளியே சொல்ல முடியாது. இது மாதிரிலாம் ப்ரெஸ் மீட்லாம் கொடுக்குறாரு. அதுதான் இப்போ பேசும் பொருளாக இருக்குது. விஜய்க்கு வாழ்த்துக்களே சொல்லலை, விஜயை பற்றி நீ பேசவே இல்லை, நேர்லேயும் போய் பார்க்கல அப்படி இப்படின்னு. அதுதான் சினிமா துறையில் போய் பார்த்துட்டாங்க, நிறைய பேர் போய் பார்த்துட்டாங்க. நான் போய் என்ன பண்ண போகிறேன் பார்த்து அப்படின்றது. ஸோ ஓகே, அவருக்கு என்னைக்காச்சும் ஒரு தேவை இருக்கும்போது அவர் போவார், அதை பார்த்துக்கலாம். நீங்கள் உண்மையிலேயே அந்த பார்ட்டிக்கிட்ட போயிட்டு நீங்கள் சென்டராக போய் தூதுவர மாதிரி இருந்தீங்கன்னா, அப்படி நீங்கள் பண்ணியிருந்தால் அது ரொம்ப பெரிய தப்பு. சப்போஸ் அது பண்ணலை, நான் அது மாதிரிலாம் பண்ணலை நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் நம்புகிறோம். அது மாதிரி இருந்தால் சந்தோஷம். ஏன்னா சில விஷயம் நீங்கள் பண்ணும்போது, ரியாக்ட் பண்ணும்போது அது உண்மையாகவே இருக்கும்னு தோணுது. நீங்கள் நினச்சிருந்தால் அது யாரோ ஒருத்தர் கேட்கும்போது நீங்கள் விஷ் பண்ணியிருக்கலாம், வாழ்த்துக்களாக சொல்லியிருக்கலாம். பட் நீங்கள் சொல்லலை. ஸோ சின்ன சின்ன விஷயம் நீங்களே காட்டி கொடுக்குற மாதிரி இருக்குது. எப்பயும் இந்த திடீர் ப்ரெஸ் மீட்னு கேட்கும்போது அவதூறு நிறைய பரப்புகிறாங்க. ஸோ இப்போ நான் பேசி ஆகணும்னு நீங்கள் சொல்கிறீங்க, இதெல்லாம் நீங்கள் முன்னாடி செஞ்சுருக்கணும். பட் செய்யலை. ஏதோ உங்களுக்கு தோணியிருக்கு, ஓகே இதுக்கு மேலே நம்ம பொறுமையாக இருக்கக்கூடாது, யாருன்னா உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களான்னு தெரியாது, இல்லை நம்ம இதுக்கப்புறமா நம்ம குத்துற மாதிரி இருக்குன்றனால நீங்கள் சொல்லிட்டீங்களா தெரியல. எப்படியோ நீங்களும் உங்கள் வாயால் எல்லாம் அதான் சொல்கிறேனே, எல்லாருமே விஜயனை ஒரு அண்டர்மிஸ்ட் பண்ணாங்க. மக்கள் நீதி மையமும் சரி, கருணாஸ் அவர்களும் சரி, ஏன் எல்லாருமே கூட்டம் ஓட்டா மாறாது அப்படி இப்படிலாம் ஏதோ அடித்தாங்க. இப்போ எல்லாருமே வாழ்க்கை ஒரு வட்டன்ற மாதிரி சுழலுது. யாரெல்லாம் பேசினாங்களோ இப்போ அவங்களாம் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிற நிலைமைக்கு வந்துடுச்சு. இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான், ஒரு மையப்புள்ளி தான். ஏன்னா இப்போ விஜயண்ணா ஒரு 1 வீக் வச்சா சிஎம் ஆகி அதுக்குள்ளே ஒரு வேலை என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணுறாரு, செதுக்குறாரு. ஒன்றையும் ஒயின் ஷாப் மூடிட்டு இருக்காரு, ஒரு பக்கம் மக்களுக்கு தேவையானதை பார்த்துட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் பார்த்து கஞ்சா புழக்கங்கள்லாம் கம்மி பண்ணிகிட்ருக்காரு, எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு. உண்மையை ஒத்துக்கிறதுக்கு கசக்கும், அவ்வளோதான். இங்கே உண்மையை ஒத்துக்கிறதுக்கு கசக்கும். ஏன்னா நம்ம உடனே பண்ணுறானே, ஒரே வாரத்தில் இவ்வளோ விஷயம் பண்ணுறானே, மக்களுக்கு மேலே இவ்வளோ நம்பிக்கை வந்துடுச்சு அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது பார்த்தியா, கேவலமான எண்ணம். இதுவே டிஎம்கே வந்திருந்தா இதெல்லாம் பண்ணியே இருக்காது, டெஃபினட்டாக பண்ணியிருக்காது. என்ன பண்ணியிருப்பாங்க தெரியுமா? மக்களுக்கு இலவசம் இது தரோம் அது தரோம். ஆனால் மெயின் எது? கஞ்சா, இந்த கஞ்சா குடிப்பழக்கம், இதெல்லாமே அப்படியே தான் இருந்திருக்கும், ஒன்றையும் மாறி இருக்காது. ஸோ இவங்களாம் இதை பற்றி பேசுகிறாங்க இப்போது. ஸோ பேசிட்டோம், அதுவும் கொஞ்சம் ஜாலியாக நல்லா தான் இருக்குது. நீங்கள் கத்துறது